நமசிவாயம். 7/1/2024 நாளிலே எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக காரியங்களை செய்யலாம், வழிபாடுகளை செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கர்மாக்கள், நம்மளுடைய பாவங்கள், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அனைத்து விதமாக செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையுமே நீங்குவதற்கு, அதாவது நெகட்டிவிட்டி கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கர்மா கிளென்சிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு மிக 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 ஏற்ற தினம். ஸோ இந்த ஒரு நாளில் அதை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று நம்மளுடைய கிரந்தங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது, முக்கியமாக நம்மளுடைய தாய் தந்தையை கவனித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது. தாய் தந்தையை கவனித்துக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா, அவர்கள் தாய் தந்தையினர் இருப்பவர்கள் என்ன பண்ணலாம்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள், அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுப்பது, அவர்களை கொஞ்சம் சௌரியமாக வைத்துக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது அவர்கள் வேற ஊரில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது வீடியோ கால் பண்ணி பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கூடயே இருக்கிறவங்களை நமஸ்கரித்து விட்டு செல்லுதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதேனும் பிணக்குகள் அவர்களுடன் இருந்தால் அந்த பிணக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கு, நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற தினமாக இந்த ஒரு நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நாளில் இந்த விஷயத்தின் செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான ஒரு கர்மாக்கள் நம்மளை விட்டு களையும் அப்படின்ற மாதிரியான, அதாவது வேண்டாத கர்மாக்கள் நம்மளை விட்டு களையும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் பார்த்தோம்னா பாவங்களும் கரையும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டொனேட் பண்ணுறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதாவது பசியோடு இருப்பவர்களுக்கு புசிக்க உணவு கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு நாளிலே செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் வாயில்லா, அதாவது பேச முடியாத, கம்யூனிகேட் பண்ண முடியாத ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய பறவைகளாகட்டும், அல்லது நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, அதுங்களுக்குள்ள அது கம்யூனிகேட் பண்ணிக்கும், நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது, மிருகங்களாகட்டும், பறவைகளாகட்டும், அல்லது ஊர்வன ஜீவன்களாகட்டும், அல்லது நீந்துவனாகட்டும், அந்த மாதிரியான எவ்விதமான ஜீவன்களுக்குமே நம்ம இந்த நாளிலே நம்ம உணவு கொடுப்பது அப்படிங்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஜீவன்களை இந்த ஒரு நாளிலே உண்ணாமல் இருப்பது அப்படின்ற மாதிரி. பொதுவாக சனிக்கிழமை நிறைய பேர் நான் வெஜிடேரியன் எடுத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஒரு நாளில் கண்டிப்பான முறையிலே அசைவம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தொடவே கூடாது. அதே போல் சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அதிக காரங்கள், அதிக எண்ணெய்கள் இல்லாத உணவுகளை இந்த ஒரு நாளில் எடுத்துக்கொள்வது அனைவருக்குமே உடல் ரீதியாகவும் சரி, பல்வேறு விதமான ஒரு நன்மைகளும் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கர்மா வினைகளை தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, நித்திய அக்னின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனுதினமும் அக்னியை உபாசனை செய்தல் அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்படின்னா நம்ம தினசரி ஏதாவது ஒரு ஹோமம் அப்படின்ற மாதிரி சின்னதாக, அதாவது டெய்லியே செய்யக்கூடியது அப்படின்னா இந்த நித்யாக்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம். இதை பற்றியும் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி முடியாதவர்களுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு பதிவிலும் கண்டிப்பான முறையில் ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். இந்த ஒரு நாளில் நீங்கள் வடகிழக்கு பக்கமாக பார்த்து இந்திரனை தியானித்துக் கொண்டு, மனதார இந்திரனை தியானித்துக் கொண்டு, ஓம் இந்திராய நமக, ஓம் இந்திராய நமக என்று ஒவ்வொரு முறையுமே கூறி ஒரு 10 முறை நமஸ்கரிக்க வேண்டியது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் பார்த்தோம்னா, இரவு நிஷித்த முகூர்த்தம், நேற்று நிஷித்த முகூர்த்த நேரம் கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். தனியாக கமெண்ட்டில் கேட்டிருந்தவங்களுக்கு மட்டும் ஒரு 6-7 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே அனுப்பியிருக்கேன். ஸோ அவர்கள் அந்த நிஷித்த முகூர்த்த நேரம் அப்படின்ற ஒரு நேரம் இரவு 12 மணி. அப்போ இந்த இந்தியா இலங்கை பொறுத்த வரைக்கும் 12 மணின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 12 மணி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம நைட்டு பண்ண முடியவர்கள் கையில் அவர்களுடைய மோதிர விரலாகட்டும், அதே போல் கட்டை விரல், இந்த இரண்டிலுமாக ஒரு துளி மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 7/1/2024 பொறுத்த வரைக்கும் மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஓம் ஈஸ்வரியை நமக, மகாலட்சுமி அனைவரோட வீட்டுக்கும் வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் அபிஜித் முகூர்த்தத்தை போல் பலனுள்ள நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக குறிப்பிட்டிருக்கிறது நம்மளுடைய முகூர்த்த சிந்தாமணிகளிலே. சூரிய சிந்தாந்தத்திலும் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. ஸோ இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த நேரத்திலே மகாலட்சுமியை தியானித்துக் கொண்டு முடிஞ்சால் விளக்கேற்றி வைத்து அந்த டைம் வரைக்கும் இருந்தால் போகிறோம். நீங்கள் ஒரு 108 டைம்ஸ் சொல்கிற அளவுக்கு விளக்கேற்றினா போகிறோம். அந்த மாதிரியான உடனடியாக விளக்கேற்றி அணைக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பவர்கள் அப்படியே விளக்கேற்றாமலே பூஜை அறையிலேயோ அல்லது தனிப்பட்ட முறையிலே சுத்தமாக கீழே ஏதாவது ஒரு மேட் வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக என்று 108 முறை கூறி, மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா மகாலட்சுமி ஃபோட்டோவோட காலடியில் போட்டு அதை திரும்ப எடுத்து நம்மளுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைக்கலாம். அல்லாத பட்சத்திலே தனிப்பட்ட முறையிலே நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் முன்னால் ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பரில் அந்த குங்குமத்தை போட்டுட்டு, குங்குமமோ மஞ்சளோ, அதாவது ஒவ்வொரு நாள் ஒன்று வரும். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ஓம் ஈஸ்வரியை நமக என்று சொல்லி மஞ்சளை எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறேன். குங்குமம் இருந்ததுனால அது எப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கு மாற்றுறீங்களோ அதை மாற்றுறது அந்த மாதிரியான பேப்பரில் போட்டு அடுத்த நாள் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு செய்கை இருக்கும். கண்டிப்பான முறையிலே முடிஞ்சவங்க செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த ஒரு நாளிலே 7/1/2024 பொறுத்த வரைக்கும் சிவவிஷ்ணு கோவிலிலே போய் நெய் விளக்கு ஏற்றி வைப்பது. கோயில் முழுக்க உங்களால் எவ்வளோ விளக்கேற்ற முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விளக்காக ஏற்றி வைப்பது, அல்லது ஒரு 2 விளக்காக சிவனுக்கு ஒன்று விஷ்ணுவுக்கு ஒன்று என்ற முறையாக சிவவிஷ்ணு கோயிலே ஏற்றி வைப்பது, சிவனும் நாராயணரும் இருக்கக்கூடிய கோயிலே இந்த மாதிரி ஏற்றி வைப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளிலே நீங்கள் எவ்வளவு முறை காலையில் பூஜை அறையில் இருக்கும்போது ஓம் வசிஷ்டாய நமக, ஓம்
வசிஷ்டாய நமக. வசிஷ்ட மகரிஷின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் வந்தது. ஸோ அது மாதிரி வசிஷ்டர், அந்த வசிஷ்டருடைய ஒரு நாமத்தை இந்த ஒரு நாளில் சொல்லுவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். பொதுவாகவே வசிஷ்டரை நினைத்து தியானிப்பது அதீத பலனை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து பிரம்ம ரிஷிகள் நிறைய பேரை மறந்துட்டோம். ஸோ அந்த வசிஷ்டர் வந்து பார்த்தோம்னா, வசிஷ்டருங்கிற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செல்வத்தை வாரி வழங்குபவர் அப்படின்ற அர்த்தமா. ஸோ அதனால் வந்து ஓம் வசிஷ்டாய நமக, ஓம் வசிஷ்டாய நமகன்னு எவ்வளோ முறை இந்த நாளிலே கூற முடியுமோ கூறி வாருங்கள். அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளிலே நீங்கள் இரண்டு கைகளை, வலது கையினால் இடது கையை ஃபுல்லாக தரவிக்கிறது, இடது கையினாலும் வலது கையை ஃபுல்லாக தரவிக்கொள்வது, அது மாதிரியாக நீவி விட்டுக் கொள்வதுன்னு லைட்டாக நீவி விட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஜஸ்ட் டு ஹேவ் த ஃபீல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து உணர்தலுக்காக, அல்லது நீங்கள் கண்களை மூடி உங்கள் இரண்டு கைகளையுமே உணர்ந்து கொண்டு ரியாக்ட், REACT, ரியாக்ட், ரியாக்ட் 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சொல்லலாம். சும்மா ஒரு கஸ்டமரியாக நீங்கள் வந்து ஒரு தடவை சும்மா ஒரு லைட்டாக தரவிட்டு ஒரு தடவை சொல்லி விடுறது அப்படின்றத விட, அதை நீங்கள் வந்து 5 நிமிடமாவோ அல்லது 3 நிமிடங்களாவது நீங்கள் வந்து அமர்ந்த நிலையிலே இரண்டு கைகளையும் ஃபீல் பண்ணிவிட்டு, கண்களை மூடிக்கொண்டு அதை வந்து ஃபீல் பண்ணிவிட்டு, அந்த பாகத்தை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரியாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது வந்து ஒரு பாடி ஆக்டிவேஷன் ஹீலிங் மந்த்ரா, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது, பல்வேறு விதத்திற்கு உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து காலையிலே கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் காலையில் ஆரம்பித்தோன்னே காலை உங்களுக்கு ப்ரஷ் பண்ணும்போதே நீங்கள் வந்து இதை வந்து கண்ணாடியில் பார்த்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்து விடலாம். இது ஒரு மணி மந்த்ரா. இது ஒரு நாள் ஃபுல்லாகவே முதல் தடவை மட்டும் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அது மாதிரியான விஷயமாக செய்து வரலாம். இதில் வந்து பார்த்தோன்னா, என்ன நேரில் சந்தித்த கன்சல்டேஷனுக்கு வரும்போது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன இந்த ஒரு மந்திரங்கள் எல்லாம் நான் கண்ணாடி, சின்ன கண்ணாடியை வாங்கி வச்சுட்ருக்கேன் பர்ஸில், அப்பப்போ எடுத்து அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னார். ஸோ அது கூட ஒரு நல்ல ஐடியா தான். அந்த மாதிரியான ஒரு முறையாக இருந்தால் கூட நீங்கள் செய்து வரலாம். நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ட்ரெஷர் பண்டில், ட்ரெஷர் பண்டில், TREASURE, ட்ரெஷர் பண்டில், BUNDLE, ட்ரெஷர் பண்டில். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனதார சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த ஒரு நாள் முழுதும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சொல்லுங்கள். நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். வால்பேப்பர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய குருவை, உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவுடைய வால்பேப்பர் நீங்கள் வச்சுக்கலாம். குருவாக நீங்கள் நினைப்பவர்களுடைய வால்பேப்பர் நீங்கள் வைத்துக்கலாம். ராகவேந்தர் ஆகட்டும், சாய்பாபா ஆகட்டும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரியான குருவை நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவருடைய ஒரு ஃபோட்டோ வச்சு அப்பப்போ பார்த்துட்டு வருதுங்கிறது, இந்த வால்பேப்பரை பார்த்துட்டு வருது சைக்கோ சிம்பாலஜிக் முறைப்படி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் சிம்மாசனம் படம் ஏதாவது உங்களுக்கு வந்து ராஜாவுடைய ஆசனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆசனம் மாதிரி இருக்கிறது ஏதாவது கூகுளிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளிலே குரு வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் குரு வழிபாடு செய்கிறீர்களோ, குருவிடம் ஆசி வாங்கிக் கொள்கிறீர்களோ அவ்வளோ கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நேரில் போய் பார்த்து அவரிடம் ஆசி வாங்கிக் கொள்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஈவினிங் ஆஃப்டர் சன்செட் வந்து நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஒயிட் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு சேர்த்து போட்டுவிட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து பஞ்சபக்ஷி முறைப்படி உள்ளது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் வந்து எல்லோ. ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயம். இது முக்கியமாக இந்த கர்ம வினை தீர்வதற்கு, அல்லது இந்த ஒரு நாளிலே நமக்கு அதிகப்படியாக, நான் இப்போ இந்த நித்யாகினின்னு சொன்ன மாதிரி நமக்கு அதிகப்படியாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே லகுவாக நமக்கு பலன் தரக்கூடிய முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் பார்க்கும்பொழுது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னர்ஸ்லையுமே, மெயின் ஹால் தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சாலும் சரி, பூஜை அறையை தேர்ந்தெடுத்து செய்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிற எல்லா கார்னர்ஸ்லையுமே செஞ்சாலும் சரி, இது மிக மிக பெரிய ஒரு பரிகார முறையாக இருக்கும். அதாவது உங்களுக்கு கர்மா கிளென்சிங்கிற விஷயமும் சரி, வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி போகும் அப்படின்ற மாதிரியாகவும் சரி, அக்னியை வந்து போஷிக்கக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இந்த என்ன இப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கற்பூரம் எடுத்து வைத்துக்கோங்க. எல்லா கார்னர்ஸ்லையும் அந்த கற்பூரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தியானித்து கொண்டே அந்த கற்பூரத்தில் வந்து ஏற்றி வைத்து விட வேண்டியது. அனைத்து இடங்களிலுமே கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அதை அணைஞ்சவொடனே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதோட ஆஷஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்து பாருங்கள். இந்த ஃபுல்லாக உங்களுக்கு வீடு ஃபுல்லாக இந்த கற்பூரத்துடைய ஒரு அந்த புகை போகும்போதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும், வீட்டுக்குள்ளே ஒரு நியூ எனர்ஜி வந்த மாதிரியான ஒரு ஃபீலும் கண்டிப்பான முறையில் இருக்கும். செய்து பலனடைங்கள். நம சிவாய.